வணக்கம். நம்ம நெறைய நேரங்கள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி என்ன சொல்லுவோம் அப்டின்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு பண வரவுல பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்டின்னா, நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்டின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து ஃபார்ம் ஆகுது அப்டின்னு சொல்லுவோம். ஆனா இன்னொரு சீக்ரெட் தெரியுமா? இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து மட்டும் ஃபார்ம் ஆகுறது கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் நம்மளோட முற்பிறவைகள்லேருந்து இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை நம்ம கேரி பண்ணிட்டு வருவோம். எஸ். ஸோ லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்றது நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து கூட நம்ம கேரி பண்ணிட்டு வரலாம். ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஆகாஷிக் ரீடிங் பண்ணுறப்போ அந்த கிளைண்ட்டுக்கு இந்த பண வரவுல பிரச்சனை, ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக தான் அவரோட கொஷின் இருந்தது. ஸோ அதுக்கு பார்த்தப்போ அவரோட முக்கியமான ஒரு பிலீஃப் என்னவா இருந்தது அப்படின்னா, நல்லவனாக இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்றது அவரோட ஒன் ஆஃப் த கோர் பிலீஃப் அக்ராஸ் 4-5 லைஃப் டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கிறப்போ அவருக்கு ஒரு மாரல் கான்ஃப்ளிக்ட் வருது. நான் பணம் சம்பாதிக்கிறதா இல்லை நல்லவனா இருக்கிறதா, என்னால் ரெண்டும் அட் அ டைம் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ அப்போ ஆப்வியஸாக அவரோட அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து லேர்னிங் என்ன இருக்குன்னா, நல்லவனாக தான் இருக்கணும், பணம் தேவையில்லை. ஸோ அந்த லேர்னிங் அவருக்கு அந்த ஒரு பிலீஃப் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால அவர் கூட அந்த மாரல் கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கு எப்பயுமே. ஸோ அவருக்கு பணம் பற்றி நினைக்கிறப்போ ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அட் த சேம் டைம் பணம் சம்பாதிச்சா நான் நல்லவன் கிடையாது அப்படின்ற அந்த பிலீவ் இருக்கிறதுனால அவரோட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த மணி ஏர்ன் பண்ணவே முடியல. ஸோ இதை நாங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் பார்த்து அவருக்கு அந்த பிலீஃபை எப்படி ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸும் மாஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ்ட் லைஃப் கர்மா அப்படின்றது நம்ம பண்ண பாவ புண்ணியம்ன்றதை தாண்டி நமக்குள்ளே என்னென்ன இன்க்ரைன் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த லைஃப் டைமுக்கு கேரி பண்ணிட்டு வரோம். ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ரூலி மேஜிக்கல். ஸோ உங்களுக்கும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கற்றுக்கணும், உங்களோட ரெக்கார்ட்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ ஷேர் த டீடைல்ஸ். தேங்க்யூ.